guys, நான் தான் ஸ்பீட் ஏங்க அந்த வீடியோ அப்படின்றா தமிழை பார்த்துருப்பீங்க. எஸ், ரொம்ப நாளாக நீங்கள் எனக்கு கேட்டுட்டு இருந்த கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் வந்து ஃபுல்லாக போட போகிறோம் அப்படின்னா நான் வந்துட்டு மேக்கப் பண்ணி கிளம்ப போகிறேன். எங்கே அப்படின்னா எங்கள் டேடியை பார்க்கறதுக்காக கோயம்புத்தூர்லேருந்து வெளவில் போகிறேன். அங்கே vlog எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். எல்லாம் அது கெட் ரெடி வித் மீ வீடியோ மட்டும்தான் இருக்கும். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருக்க ஒரு கொஸ்டின்ஸ் இது. அக்கா இதை போடுங்க, இதை எப்படி பண்ணுறீங்க மேக்கப், அது மாதிரி நிறைய டிப்ஸ் கேட்குறீங்க. நான் அவ்வளோ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாதுங்க. நான் அவ்வளோ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். நீங்களே பார்த்தீங்கன்னா பாவம் அப்படின்னு நினைப்பீங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இதில் எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லை இந்த மாதிரி ஏதாவது நீங்களும் யூஸ் பண்ணுவீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு மண்டையை பின் பண்ணிக்கலாம். ஏன்னா முன்னாடி முடி வந்துச்சுன்னா எனக்கு வெறி ஆயிடுவேன். ஓகே ஓகே இப்போ நான் வந்துட்டு புதுசாக வந்துட்டு சில திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதை போக நான் காட்டுறேன். இன்னைக்கு வந்துட்டு ஸ்டூடியோ போனேன். நான் இங்கே வந்துட்டு ஒரு சின்ன ட்ரெஸ் வாங்குற பர்ச்சேசிங் வேலையாக போனேன். அது ஸ்டூடியோ போனால் அங்கே குர்த்திஸ்லாம் எதுவுமே இல்லாமல் கலெக்ஷன்ஸே இல்லை. நான் மறுபடியும் ட்ரெண்ட்ஸ் போய் தான் வாங்கினேன். காசு கொள்ளை அடிச்சிட்டாங்க. ஓகே, நான் ஃபஸ்ட் எடுத்துனா என்ன போடுவேன்னா பாண்ட்ஸில் மாய்ஸ்சரைசர் போடுவேன். ஓகே, அதான் போடுறேன். இப்போ எனக்கு அது மாய்ஸ்சரைசர் வேறு தீர்ந்து போச்சு. ஊரில் போய் தான் வாங்கணும். வாங்க மனம் தொலைஞ்சிட்டேன். என்னது ஒரு 50 ரூபா ஒரு அவ்வளோ தான். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுட்டு இருந்தேன். நான் ஒரு 8th 9th 10th படிக்கிற வரைக்கும் ஃபேர் அண்ட் லவ்லி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 12th வரைக்கும் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 11th 12th மாதிரி பாண்ட்ஸுக்கு மாறிட்டேன். பாண்ட்ஸ்லேயே ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரி ஒன்று இருக்கும், போட்டு பார்த்துருக்கீங்களா? அது போட்டுட்டு இருந்தேன். 12th வந்துட்டு 11th 12th தான் வந்துட்டு அந்த ஒரு க்ரீம் நான் யூஸ் பண்ணுவேன்ல, அது என்னது, சாஃப்ரான் க்ரீம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த க்ரீம் அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு போக போக அது மேலே அந்த ஆர்வம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் மேக்கப் சென்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் ரெஃபர் பண்ணாங்க நிறைய விஷயம். அதனால சரி ஓகே நம்ம புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாண்ட்ஸ் க்ரீம் வந்துட்டு சாப்பிட்டதுக்கு கேட்க வந்துருக்கு. ஓகே, அதனால அந்த பாண்ட்ஸ் க்ரீமோட மாய்ஸ்சரைசர் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் அதுக்கு யூஸ் பண்ணி தீர்ந்து போகிறது தான் மிச்சம். அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நைஸ், நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அது போட்டால் தான் கொஞ்சம் அந்த நாளைக்கு வந்து நான் குளிச்ச மாதிரி, இப்படி ரொம்ப குளிச்சுட்டா நம்ம ஒரு விஷயம் யூஸ் பண்ணால் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். அதில் இந்த பாண்ட்ஸ் ஒன்று. ஓகே, இது யூஸ் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வெளியே போகிறேன்னா அதெல்லாம் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். எதோடதுன்னா டாக்டர் சிட்ஸோட சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறேன். ப்ரொமோஷனாக கிடையாது, வேணால் யூஸ் பண்ணுங்கள், இல்லை பண்ணாதீங்க. இது வந்துட்டு நான் ஏன் போடுறேன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பையன்தான், அவன் வந்துட்டு இது வாங்கி வச்சுருந்தான். ஆக்சுவலி அவன் வந்து வாங்கி வச்சுட்டு இது நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருந்தான். சரி ஓகே, எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நானும் நிறைய ஆட் இதில் பார்த்துருக்கேன். சரி வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம், நல்லா இருந்துச்சுன்னா மறுபடியும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கி இப்போ தான் ஒரு மாதம் கூட சரியாக யூஸ் பண்ணலை. நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ஆக்சுவலி நீங்கள் என்னை நம்பிலாம் நிறைய என்ன மாதிரி யூஸ் பண்ண நினைக்காதீங்க. ஏன்னா என்னோட கேரக்டர் என்னன்னா, இப்போ நான் எது வேணால் யூஸ் பண்ணுவேன். இப்போ டக்குன்னு எங்கள் வீட்டில் வந்துட்டு எதாவது க்ரீமாக தீர்ந்து ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணுவேன். இல்லை நான் வெளியே எங்கேயாவது போய் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது நிறைய மாய்ஸ்சரைசர் சீரம் அது மாதிரி நிறைய வச்சுருந்தாங்கன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணுவேன். அதனால வந்துட்டு நான் ஒரு இதில் நிறையா நிற்க மாட்டேன். எனக்கு நிறையா நிற்கிறதா இந்த பாண்ட்ஸ் க்ரீம், அதுக்கப்புறம் இந்த சின்ன இந்த ஐலைனர் மேக்கப்லாம் மட்டும் எனக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் வந்துட்டு அப்பப்போ எனக்கு சேஞ்ச் ஆகும். ஆனால் அதில் நல்லதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கன்ஃபார்ம் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி இது பண்ணால் ஷைனிங்காக இருக்கும், அது பண்ணால் ஷைனிங்காக இருக்குன்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு நான் அதுக்கு மேலே வேறு எதுவும் மேலே பவுட்ரு எதுவும் யூஸ் பண்ணலை, இப்படியே விட்டுடலான்ட்டு இருக்கேன். அடுத்து ஐலைனர். ட்ராவல் தான் பண்ண போகிறோம், அதனால சும்மா ஒரு விங்ஸ் மட்டும் வரைஞ்சிக்கலாம். விங்ஸை தப்பாக வரைஞ்சிட்டேன். ரெண்டு நாள் நான் வேறு வீட்டில் இருக்க மாட்டேன். எங்கள் அம்மா ஜாலியாக இருப்பாங்க, தொல்லை இல்லாமல். போகிறேன். என்னோட பழைய ஃப்ரெண்ட் அவன் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணோடனே என்னோட கூட படித்தவர்களே அவளுக்கு கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணலை. அவனுமே இன்வைட் பண்ணதில்லை. இப்போ பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் என்ன அட்டன் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வந்துட்டு என்னை கூப்பிட்டுருக்கவே மாட்டாங்க. ஆனால் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே இருந்த பொண்ணுங்கள்லாம் நிறைய பேர் எனக்கு கூப்பிடவே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த பையன் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பழக்கம். ஆனால் இப்போ வந்து இன்வைட் பண்ணி வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் எனக்காக மெனக்கட்டு மெசேஜ்லாம் பண்ணி முன்னாடி பண்ணனால கன்ஃபார்ம் போயே ஆகணும்.
ஏன்னா இந்த மாதிரி யாராவது ஒரு 2 பேர் கல்யாணத்துக்கு போனால் தான் நம்ம இந்த நெக்ஸ்ட் நம்ம கல்யாணத்துக்கு வருவாங்க கரெக்டாக. அதனால தான் போய் அட்டெண்டன்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு சூப்பர் மேட் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு லிப் லைனர். நீங்கள்கிட்ட கேட்கலாம் எதுக்கு இப்போ ட்ராவல் தானே பாருங்க, எதுக்கு மேக்கப்லாம் இவ்வளோ பெரிய மேக்கப் தெரியாட்டு. நான் நார்மலாக இவ்வளோ மேக்கப் போட மாட்டேன் காய் சொல்லிட்டேன். ஓகே, நான் மேக்கப் போட மாட்டேன். அதாவது ட்ராவல் டைமில் வெறும் மாய்ஸ்சரைசர், வெறும் இந்த லிப்ஸ்டிக் போட்டு போயிடுவேன். இப்போ கெட் ரெடி வித் மீ வீடியோ இருக்கலாம் டக்குன்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா புதுசாக வேறு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன்னா கொஞ்சம் காமிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பெண்கள் இல்லை அதனால. ஓகே, ஜூடியோவில் வந்துட்டு இந்த லிப்ஸ்டிக் வாங்கினேன். இது எனக்கு ஒரு டவுட் இருக்கு. லிப்ஸ்டிக் வேற, லிப் லைனர் அது தெரியும். இது என்ன பெர்ரி பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேட் லிப் கலர் அப்படின்னு சொல்லி என்னமோ பெர்ரி பிளாஸ்ட். ஓகே, பெர்ரி பிளாஸ்ட்டுங்கிறது வந்து இதோட ஷேடு கரெக்டா? அப்போ இது என்னது லிப்ஸ்டிக்கா இல்லை லிப் க்ளாஸா? இது மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் இவனுக்கு பாட்டு வச்சுருக்கானுங்க. அப்போ இது பேர் என்ன? அட்லீஸ்ட் இப்போ லிப் லைனர்னா இப்போ ஐலைனர் என்ன போட்டிருப்பாங்க, ஐலைனர் அந்த மாதிரி போட்டிருப்பாங்களே. அப்போ இவனுங்களாம் என்ன ஒன்றுமே போடாமல் போட்டிருக்கிறானுங்க? ஒரு பெர்ரி பிளாஸ்ட் தான் இது பேரேவா? எனக்கு தெரியல, தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். ஜூடியோவில் இது இந்த மாதிரி ஒரு இது. ஆனால் அது லிப்ஸ்டிக்கு தான் எனக்கு தோணுது, பார்த்து சொல்கிறேன். எனக்கு தெரியல, உடனே வந்துட்டு கலாய்க்காதீங்க. ஏன்னா நான் அவ்வளோவா இந்த மாதிரி மேக்கப் செட்ஸ்லாம் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. எனக்கு தெரிஞ்சது 2-3 அவ்வளோதான். எனக்கு ஒன்று பேசுனீங்கன்னா அப்போ நான் வெறியாயிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். யாருனாலும் இப்படி தடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். என்ன நினச்சிக்கோங்க. இது 150 ரூபா. நல்லா இருக்கா? 150 ரூபா லிப்ஸ்டிக் மாதிரி தான் இருக்கு. ஐயோ, ஃபர்ஸ்ட் டைம் இந்த கலர் வேறு வாங்கியிருக்கேன். நல்லா இல்லை, கேவலமாக இருக்கும். டார்க் கலரு அங்கேயே யூஸ் பண்ணி வாங்கலாம் நினச்சேன். சரி, டார்க் கலரு நல்லா இருக்கும் எனக்கு நினச்சேன். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் எனக்கு டார்க் கலர் செட் ஆகுது. டார்க் கலர் செட் ஆக மாட்டேங்குது போலயே. நல்லா இல்லை கைஸ், நல்லா இல்லை. இப்படியே டார்க்காக போட்டு போனால் என்ன நினைப்பாங்க, எதை நினைப்பாங்க? நல்லா இருக்கா? இதில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல. நான் இதில் பார்க்கும்போது ரொம்ப டார்க்காக அப்படியே இருக்க மாதிரி இருக்குது. நான் ரொம்ப டார்க்காலாம் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோட ஷேடு இதுதான். என்னோட ஷேடு வந்துட்டு B1. இது பெர்ரி கிஸ். இது பேர் பெர்ரி கிஸ். இது பெர்ரி பிளாஸ்ட் போல. இது B1. இது வந்துட்டு B2 கரெக்டாக. இதை விட இது கொஞ்சம் வந்துட்டு டார்க்கு. அதனால் அப்படி இருக்கு. ஆட விட யார் பார்க்க போகிறோம் நம்மளை போயிட்டு. ஓகே, நைஸா கண்ணு போட்டாச்சு. இப்போதான் நம்மளோட மெயின் மேட்டர். ஏன்னா நான் ஜூடியோலேருந்து இந்த லிப் பிளாஸ்ட் வாங்கினேன்னா, சாரி இது பேர் என்னன்னு தெரியல, லிப்ஸ்டிக்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த லிப்ஸ்டிக் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்துட்டு ஷைன். அதாவது வந்துட்டு இங்கே வந்து ஷைனிங்காக இருக்கிறதுக்காக ஒன்று வாங்கியிருக்கேன். இது அன்னைக்கே நான் வாங்கணும் யோசிச்சுட்டு போட்டேன். அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு மேரேஜ் வர போகிறோமா, சரி கொஞ்சம் அப்படியே ஷைனிங்காக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஷைனிங்காக மட்டும் இல்லை, வெறியாயிருவேன். அதை யூஸ் பண்ணி பார்த்து தான் வாங்கினேன். வீடியோவில் தெரியுமான்னு தெரியலையே. தெரியும். இது வந்துட்டு 200 rupees. இதுக்குள்ள ஏதாவது இது பண்ணிக்குவாங்க. எவ்வளோ தெரியுதா? சிக்கின்னு இருக்கும். எவ்வளோ இருக்குது? இவ்வளோ இருக்குது. இந்த ஒரு 2 வருஷத்துக்கு வச்சு ஓட்டிடுவேன் தொலைக்காமல் இருந்தேனா. ஓகே, கடவுளே தெரியுதா உங்களுக்கு அது ஷைனிங்கு? ஆனால் நேரில் தெரியுது. என் மூக்கு கண்ணெல்லாம் ஆல்ரெடி மின்னும். இப்போ நாங்கள் எக்ஸ்ட்ரா மின்ன வைப்போம்ல, சிக்குன்னு இருக்கோம்ல. ஸ்மெல்லு தான் கன்றாவே இருக்கு. மின்ற நான் அது எங்க அப்பா நினைப்பாரு, என்ன தகன்னு மின்றாலே. அது என்னடி சைட்ல 2 ரோஸ், இது என்னடி தூக்கி நிக்குது ஃபேஷன்.
கல்யாணத்தப்ப அந்த மூக்கிட்ட மட்டும் நல்லா ஷைனிங் போட்டு நம்ம மூக்கு நல்லா படிச்சது. ஓகே நைஸ். நான் வாங்கினதுலேயே ஒரு உருப்படியான விஷயம். இது கொஞ்சம் பார்த்து பத்திரமா. ஐயோ இதை உள்ள அமுக்காம போட்டு டைட் பண்ணிட்டேன் பாருங்க. இப்போதான் சொல்லி முடிச்சு அதுக்குள்ள இது அமுக்காமே இருக்கலாமா? சீக்கிரம் கண்ணு வச்சுட்டாங்க யாரோ. இப்பதான் இது வாங்கினேன் அதுக்குள்ள என்னடா கண்ணு வச்சிட்டீங்க என்ன? சரி விடுங்க. இது ஒன்று வாங்கினேன்னா நெக்ஸ்ட் இன்னொன்று ரெண்டு டைம் லிப்ஸ்டிக். இது வந்து ஐ ஷைன். இது இது வந்து அது வந்துட்டு சீக்ஸ் 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 சீக் சீக்கி ஷீக்கி ஷைன் ஷீக்கி ஷைன். இது வந்துட்டு ஐ ஷைன். இவனுங்க வேற இந்த கவர் வேற இப்படி கொடுத்துருவானுங்க. பிரிக்கிறதுக்குள்ள உயிர் போயிட்டு வந்துரு. யாரா உங்களுக்கு இந்த கவர்லாம்? அது எனக்கு மித்த பக்கம் மேக்கப் செட் வாங்க தோணும். ஆனால் என்னன்னு தெரியல, ஜூடியோவில் பார்க்கும்போது மட்டும் நல்லா இருக்குல்ல இதை வாங்கணும் அப்படின்னு தோணும். அது என்னன்னு தெரியல. நான் மித்த மேபி காஸ்மெட்டிக்ஸ் ஷாப் எதுவும் போனதில்லை அதனால கூட இருக்கலாம், தெரியல. அது நிறைய தெரிஞ்சவங்களுக்கு இருக்கலாம். கம்மியான ப்ரைஸ்லேயும் இருக்கும். நமக்கு ஏற்ற காசு, அதனால பிடிக்கும். அது பெண்களுக்கு தெரியும் இதை பற்றி. ஐயோ ஐ ஷைன் சொன்னாங்க. இதுன்னு இந்த கலரில் இருக்குதே. ஐயோ பயமா இருக்குதே. ஓம் சக்தி பராசக்தி ஆதிபராசக்தி. இது இந்த இடத்துல சரிதான், அந்த இடத்துல மின்றதுக்கு. ஐயோ யோசிச்சு பாருங்களா, பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு இது மினிக்கிட்டு என்ன நினைப்பாங்க? எனக்கே காமெடியா இருக்கு. விடுங்க பரவாயில்ல. நம்ம இப்ப கெட் ரெடி வித் மீ தான் எடுக்கணும். ஏய் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இருங்க காட்டுறேன். தெரியுதா அந்த இடத்துல? ஐயோ தெரியுதான்னு தெரியல. ஆனா இந்த கணக்கும் இந்த கணக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த கணக்கு பிளைனா, கண்ணு நார்மலாவே அழகா இருக்கும். அதான் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இது மாதிரிலாம் போட்டேன்னா என் கண்ணுலேயே மயங்கிடுவாங்களே. யார் சொன்னாங்க? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் தேனி போய் தான் அடிக்கணும். ஆமா தேனியில தான் இருக்கா. ஆமா உன் கண்ணு தாமோ, உன் கண்ணு தாண்டி அம்பிட்டு அழகு. எப்படி கண்ணு மினுக்குதா? நம்ம கல்யாணத்துக்கு போறோம் மினு 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 அப்படியே இப்படி பார்த்துட்டு இங்க மினுக்கணும், இப்படி பார்த்துட்டு இப்படி. ஐயோ கல்யாணத்துக்கு வரணும் யாராவது வீடியோ பார்த்து என்ன ஆகும்? ஓகே அவ்வளோதான், சிம்பிளா முடிஞ்சுச்சா? அடுத்த நம்ம மேக்கப் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு நல்லா இருக்கு. நான் இந்த இடம் பார்க்க அழகா இருக்காங்க. எனக்கு இந்த மூக்கு தான் அப்படியே அப்படியே இப்படி அப்படியே இந்த இடத்துல அப்படி ஷைனிங்கா வருது. எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கு. அதே கலர்ல வாங்கிட்டேன். கடன். ஓகே गाइस, காஸ்டியூம் இதுதான். என்னோட பர்த்டேக்கு வாங்கின இந்த ஜீன் பேண்ட் ப்ளஸ் இது வந்துட்டு அவந்திகாவோட டிஷர்ட். இங்கே வந்தப்போ விட்டுட்டு போயிட்டா. இனிமேல் இது என் டிஷர்ட் தடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சென்ட் அடிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸுக்குள்ளே ஏறணுன்னே நம்ம தான் மணக்கணும். எனக்கு போதும். ஓகே என்னன்னா எடுத்து வைக்கணும் எல்லா பொருளும்.